வெல்கம் டு மை சேனல் வெங்கட் பேபி. இந்த வீடியோவில் நம்ம லாஸ்ட் வீடியோட கண்டினியூஷனா ரிவால்வ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ரிவால்வ்ங்கிறது எதுக்காக பொதுவாக யூஸ் பண்ணோம்னா ஒரு சர்க்குலர் ஷேப்ஸில் நமக்கு டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ரிவால்வ் யூஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ரிவால்வுக்கு நமக்கு தேவை வந்து மெயினாக ஒரு சென்டர் ஆக்சிஸ். அது ரெஃபரன்ஸ் லைன் டாட்டர் லைனாகவும் இருக்கலாம், இல்லை நார்மல் லைனாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு சென்டர் லைன் ஒன்று ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் ரிவால்வ்க்கு வந்து பிளேனை வச்சு இங்கே சென்டர் ஆக்சிஸ் வச்சு கூட இங்கே நம்ம வந்து ரிவால்வ் பண்ணிக்கலாம். மாஸ்டர் கேம் பொறுத்தவரையும் நம்ம எப்போ பண்ற மாதிரி ஒரு சென்டர் லைன் ஒன்று பேஸ் பண்ணிக்கிட்டு இப்போ ரிவால்வுக்கான கமெண்ட் ஓகேவா. நம்ம ஒரு ரிவால்வுக்கு என்ன மாதிரி ஸ்கெட்ச் வேணுமோ அந்த ஸ்கெட்ச் நம்ம வந்து ட்ரா பண்ணிக்க வேண்டியது. எந்த மாதிரி உங்களுக்கு ஸ்கெட்ச் வேணுமோ அந்த மாதிரி ஸ்கெட்ச் ஷேப் வந்து நீங்க ட்ரா பண்ணிக்கங்க. இப்போ நான் இந்த ஷேப் எனக்கு வந்து ரிவால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வரைஞ்சிட்டு இப்போ இந்த ஸ்கெட்சு இந்த பாயிண்டை பேஸ் பண்ணி ரிவால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ரிவால்வ் எங்க இருக்கும்னா சாலிட்ல போயிட்டு ரிவால்வ் இருக்குல்லையா, கிளிக் பண்ணிங்க. எந்த ஸ்கெட்சை ரிவால்வ் பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ண சொல்லும். எதை ரிவால்வ் பண்ணவோ அதை செலக்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் எதை பேஸ் பண்ணி ரிவால்வ் பண்ணுமோ அந்த லைனை செலக்ட் பண்ணீங்கன்னா போதும். இப்போ உங்களுக்கு ரிவால்வ் ஆகி 3D ஆப்ஷன்ல கிடைச்சிரும். தெரியுதா? அந்த ஷேப் நமக்கு கிடைச்சிரும். இதுலயும் கிரியேட் பாடி இருக்கும். கட் பண்ணணும்னா நம்ம கட் பண்ண பாடியை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதே ஒரு கேஸ் நீங்க இந்த ஸ்கெட்சை ஒரு சாலிட் பாடியில வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா இந்த கட் பாடி வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஆட் பஸ் இது எல்லாமே என்னோட ப்ரீவியஸ் எக்ஸ்ட்ரூட் வீடியோல பார்த்துருந்தீங்கனாலே தெளிவாக சொல்லியிருப்பேன். அதே ஃபங்க்ஷன்ஸ் தான் இங்கேயுமே ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இது ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன். நான் இந்த ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் தான் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன். இந்த ஸ்கெட்சை தான் ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே வந்து அந்த ஸ்கெட்சை பேஸ் பண்ணிட்டு இன்கேஸ் இங்கே ஆக்சிஸ் ஆஃப் ரொட்டேஷன் நம்ம வந்து இந்த ஆக்சிஸை கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா அதுக்கு இந்த டிக்கை எடுத்து போய் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். இங்க ஸ்டார்ட் ஆங்கிள் நம்ம சர்க்கிள் சாலிட் எல்லாம் சிம்பிள் சாலிட் வரையும்போது பார்த்துருப்போம். ஸ்டார்ட் எவ்வளோ ஆரம்பிக்கணும், எண்ட் எவ்வளோ முடியணும்னு அந்த கமெண்ட்ஸ் தான் இங்கேயும் ஒர்க் ஆகும். இவ்வளோதான் ரிவால்வு. நீங்க இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஃபியூச்சர்ல இன்னும் டெப்தா வேணாலும் நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு ரிவால்வ்னா இவ்வளவுதான், இது தெரிஞ்சுக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து லாஃப்ட். இதுலயே பாத்தீங்கன்னா அடுத்து இருக்க கமாண்ட் லாஃப்ட். லாஃப்ட் மீன்ஸ் என்னன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸை ஒன்னா ஜாயின் பண்றது தான் லாஃப்ட். பாத்தீங்கன்னா நான் டாப் லைன்ல ஒரு ஸ்கெட்ச் ஒன்று ட்ரா பண்றேன். எனக்கு ஒரு ஸ்கெட்ச் வந்து கீழே வந்து சர்க்கிள் ஷேப்ல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த சர்க்கிளோட சென்டர்ல இருந்து இந்த ரெக்டாங்குலர் நான் வந்து மூவ் பண்ணிக்கிறேன். எனக்கு இப்போ டைனமிக்கல் மூவ் கொடுத்து நான் இந்த ரெக்டாங்குலர் மட்டும் ஒரு 100 mm மூவ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட்ல வச்சுட்டு நெக்ஸ்ட் ஜெட்டை வந்து கிளிக் பண்ணிட்டு 100 mm அப் பண்ணிக்கிறேன். 100 mm ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 150 180 நான் வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் அப் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ஷேப் இருக்கு. சர்க்கிள் ஒன்று இருக்கு, மேலே சாலிட் ஒன்று, ரெக்டாங்கிள் ஒன்று இருக்கு. இந்த ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்றதுக்காக யூஸ் பண்ற கமாண்ட் தான் லாஃப்ட். லாஃப்ட் எடுத்துக்கிட்டு இங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், லாஃப்டட் சர்ஃபேஸ் டிஃபைன் ஒன் கார்டு. ஃபர்ஸ்ட் எதை லாஃப்ட் பண்ண போறீங்க அது. நெக்ஸ்ட் வந்து செகண்ட கேட்டிருக்கு. இங்க தான் நம்ம செகண்ட் வந்து கொடுக்க போறோம். இதே செயின்லயே போயிட்டு செகண்டையும் கொடுத்து ஓகே பண்ணிருங்க. இப்போ பார்த்து இங்க வந்து நம்ம கிரியேட் பாடி தான் கொடுத்துருக்கோம். அப்படியே ஓகே பண்ணுங்க. வெயிட் வரல, சம்திங் வெயிட். லாஃப்ட் எடுத்துங்க, டிஃபைன் ஒன் கவுண்டர். நெக்ஸ்ட் வந்து செகண்ட் இதையும் கிளிக் பண்ணிங்க, ஓகே பண்ணிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலரையும் சர்க்கிளையுமே உங்களுக்கு ஒன்னா ஜாயின் பண்ணியிருக்கு இல்லையா. இதுக்கு பேர் தான் லாஃப்டட்னு சொல்லுவாங்க. கிரியேட் பாடி, கட் பாடி, ஆட் பாஸ் இந்த மாதிரி சேம் டிசைன்ஸ் தான் நமக்கு வந்து இங்கே இருக்கும். இது லாஃப்டிங் கமாண்ட். நெக்ஸ்ட் வந்து ஸ்வீப்பு. ஸ்வீப் எப்படி அப்படின்னா உங்களுக்கு ஸ்வீப் யூஸ் பண்ணணும்னா ஒரு பேரலல் பிளேன் ஒரு பர்பெண்டிகுலர் பிளேனா எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு டாப் வியூல இருந்து ஒரு சின்ன ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி ஸ்வீப் வந்து பண்ணி காட்டுறேன். பாத்தீங்க அப்படின்னா ஒயர் ஃப்ரேம் எடுத்துங்க, அதுல ஒரு ரெக்டாங்குலர் ஒன்று எடுத்துங்க. ரெக்டாங்குலர்ல சென்டர் டு ரெக்டாங்குலர் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதை நான் வந்து இப்போ எக்ஸ்ட்ரூட் பண்ணிக்கிறேன். சம்திங் டிஸ்டன்ஸுக்கு நான் இதை எக்ஸ்ட்ரூட் பண்ண போறேன். இப்போ எக்ஸ்ட்ரூட் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஸ்வீப் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல ஒரு வாட்டர் ஓடுற மாதிரி ஒரு ஓஸ் கட்டு மாதிரி ஏதாவது ஒன்று கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஸ்வீப் கட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அப்போ இது வந்து எனக்கு வந்து டாப் பிளேன்னு எடுத்தோம்னா இதுக்கு பர்பெண்டிகுலர் பிளேன் இது. ஸ்வீப்புக்கு ஒரு பிளேன், ஒரு பேரலல் பிளேன், ஒரு பர்பெண்டிகுலர் பிளேன் தேவைப்படும். இது எனக்கு பேரலல் பிளேன் டாப் எடுத்தோம்னா அதுக்கு பர்பெண்டிகுலர் லெஃப்ட்ல இருக்கணும், இல்ல அப்படின்னா ரைட்ல இருக்கும். இந்த சேம் ரைட்டு. அப்ப இது ரெண்டுத்துல தான் யூஸ் பண்ண முடியும். நான் இப்படி வரைஞ்சேன்னா எக்ஸ் ஆக்சிஸை பேஸ் பண்ணி, இன்கேஸ் ஒய் ஆக்சிஸ் வரைஞ்சேன்னா எனக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் தான் எனக்கு பர்பெண்டிகுலரா இருக்கும். ஓகேவா? நம்ம சொல்றது ஸ்வீப்லாம் நீங்க யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னாலும் தெரியும். இப்போ இந்த கமாண்ட்ல நான் இதுல வரைய போறேன். ஸோ நான் ஜெட் லிமிட்டை தூக்கி எங்க வைக்கிறேன்னா இந்த ஹைட்ல சூஸ் பண்ணிக்கிறேன். தூக்கி வச்சுட்டு நான் இப்போ இதுல வந்து ஒயர் ஃப்ரேம் எடுத்து ஒரு ஸ்ப்ளைன் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். டாப் வியூ போயிட்டு ஸ்ப்ளைன் ஒன்று ஜென்ரலா நான் வரைஞ்சிக்கிறேன். ஓகே,
இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ளைன் ஒன்று வரைஞ்சிக்கிட்டேன். இப்போ இந்த ஸ்ப்ளைனை வந்து நான் இங்கே பர்பண்டிகுலராக இதுக்கு போகணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்னோட கிராஃபிக்ஸ் விண்டோவில் ரைட் சைடு கிளிக் பண்ணி அதில் போயிட்டு நான் லெஃப்ட் சைடுக்கு போகிறேன். ஜி வியூவில் போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வியூ காட்டும். இந்த லெஃப்ட் சைடு வியூவில் எனக்கு வந்து மெயின் இந்த செக்ஷன் மட்டும்தான். ஸோ இங்கே வச்சுக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீப்புக்காக இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிளில் ஒரு சர்க்கிள் ஒன்று போட்டுக்கிறேன், பர்பண்டிகுலராக வரைஞ்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்வீப்புக்கு தேவையான 2 பிளேன்லேயும் 2 டிராயிங் வரைஞ்சிட்டேன். ஒன்று பேரல் பிளேனில் ஒரு ஸ்ப்ளைன் பார்த்தோம், சர்க்கிள் பிளேன் நான் கட் பண்ணக்கூடிய சர்க்கிள் ஷேப்பையும் வரைஞ்சிட்டேன். இப்போ வந்து சாலிட்ல போயிட்டு ஸ்வீப் எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் செயினை கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா ஸ்வீப் ஃபர்ஸ்ட் எதை நீங்க ஸ்வீப் பண்ண போறீங்களோ அதை செலக்ட் பண்ணணும். அப்ப நான் இந்த சர்க்கிள் தான் ஸ்வீப் பண்ண போறேன், அதை செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஓகே பண்ணுங்க. அடுத்தது எந்த வழியா ஸ்வீப் பண்ண போகுது, இந்த செயினை பேஸ் பண்ணி ஸ்வீப் பண்ண போகுது. அப்ப அதை கொடுத்தீங்கன்னா போதும். இங்க கிரியேட் பாடின்னு இருந்ததுன்னா ஸ்வீப் வந்து உங்களுக்கு பாடியா கிரியேட் ஆகி வரும். இன்கேஸ் இங்க கிரியேட் பாடிக்கு பதிலாக கட் பாடி நம்ம கொடுத்தோம்னா கட் ஆகும் நமக்கு. இப்ப இங்க வந்து நமக்கு ஸ்வீப் கிடைச்சிட்டு இல்லையா, இதை என்டர் தட்டிங்க. ஓகேவா, இப்போ நமக்கு ஸ்வீப்பு இங்கே நமக்கு கிடைச்சிடும். இதே நம்ம கட் பாடியும் கொடுத்து நம்ம கட் பண்ணியும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி மெத்தடுக்கு இவ்வளவுதான் ஸ்வீப்பு. இதுல நமக்கு வந்து இன்னொரு மெத்தட்ல கூட கட் பண்ணலாம். நீங்க ஒரே செக்ஷன்ல அப்படிதான் கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா இங்கேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷனுமே இருக்கு. இது பூலியன் நான் சொன்னேன் இல்லையா, ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒன்னா சேர்க்கறது பூலியன். இங்க செப்பரேட் ஃபைல்ல போயிட்டு நம்ம பூலியன் இருக்கு இல்லையா, இங்க கொடுத்துட்டு ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிட்டு இங்க ரிமூவ்னு இருக்கு இல்லையா, இதை கொடுத்தீங்கன்னா போதும். உங்களுக்கு இப்படி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரே பாடியா இருக்கிறத ஸ்வீப் கட்டு தான் கொடுத்து கட் பண்ணல, நம்ம ஸ்வீப் 2 செக்ஷனை வரைஞ்சிட்டு இந்த மாதிரி நம்மளால கட் பண்ணிக்க முடியும். இதெல்லாம் இன்னும் டீட்டெயில் நம்ம பார்க்கலாம். நமக்கு சாலிட்வொர்க்ஸ் சாலிடுங்கிற இந்த டேப் மட்டும் நான் கண்டிப்பா உங்களுக்கு ஃபியூச்சர்ல வந்து இன்னும் டெப்தா எடுப்பேன். இப்போதைக்கு சிம்பிளா சாலிடுங்கிறத மட்டும் தெரிஞ்சுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா பூலியன் நம்ம ஸ்வீப்பை பார்த்துருந்தோம்.